பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஒரு அழகான பாடல் பாட போகிறோம், கோரஸ் பாடல். ஆண்டவர் நமக்கு கற்பித்தது என்ன? நான் ஒளி வீச வேண்டுமா? எங்கு இருள் அடைந்து இருக்கிறதோ, எங்கு ஒளி இல்லாமல் இருக்கிறதோ, அங்கு நான் ஒளி தரக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அவர் உள்ள வரும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசமடையும். அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், ஒளி தரக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். என்னோடு சேர்ந்து அந்த கோரஸ் பாடலை பாடுறீங்களா? தெரிந்த பாடல் தான், வாங்க பாடல். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோடு ஒளி வீசுவோம், அங்கும் எங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் எங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதல் அவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்த்து ஒளி வீசுவோம், அங்கும் எங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் எங்கும் எங்கும் பிரகாசிப்போம். வீரர் நன்மைக்காய் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தொழிப்போம், அங்கும் எங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் எங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அழகான சத்தியத்தை உள்ளடக்கிய பாடல். என்னுடைய ஒளியும் அது மங்கிவிடக்கூடாது, அது பிரகாசமாக இருக்க வேண்டும். அதற்கு என்னுடைய தேவனுடைய அருள் வேண்டும். அவர் கூட இருக்கும் போது நான் பிரகாசிக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பேன், வெளிச்சம் தரக்கூடிய பிள்ளையாக இருப்பேன் என்று சொல்லி நாம் பாடினோம் அல்லவா? அது போலவே அவரை இருக்க பிடித்துக் கொள்வோம், அவருக்காக வாழ்வோம், ஒளி தரக்கூடிய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வோம். இருளடைந்த எல்லா இடங்களிலேயும் ஒளியேற்றுவோம், வெளிச்சத்தை கொடுப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். God bless you.